ஹாய், வெல்கம் டு பிரசாந்த் ஜவஹர். பார்த்தா சிஎஸ்கே நேற்று அஃபிஷியலாக டோர்னமெண்ட்லேருந்து எலிமினேட் ஆகிட்டாங்க. 3 வருஷமாக இதே கதை தான் போயிட்டுருக்கு. நல்லா ஆடுறோம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எலிமினேட் ஆகிட்டே இருக்காங்க. புதுசாக வந்து இப்போ ஒரு மீடியா ஸ்டோரியில் என்ன வெளியே வருதுன்னா, தலை தோனி வெர்சஸ் சிஎஸ்கே அப்படின்னு சொல்லிட்டு மாறிடுச்சு. ஆர்டிக்கல்லாம் வந்தது, தலை தோனி வந்து ஹாப்பியாக இல்லை சிஎஸ்கே கேம்ப் பற்றி, அந்த மேனேஜ்மெண்ட் பற்றி பெருசாக ஹாப்பியாக இல்லை, ஏன்னா நிறைய ஒரு ரிஃப்ட் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ்லாம் வருது. சரி, உண்மையை பார்த்தா சிஎஸ்கேன்ற ஒரு இது 18 வருஷமாக உருவாக்குனது யாருன்னு பார்த்தா தோனி தான். தோனி இல்லைன்னா சிஎஸ்கே கிடையாது. இன்றைக்குமே எல்லாரும் சிஎஸ்கேன்னு பார்க்குறது வெறும் தோனிக்காக தான். ஸோ அந்த ஒரு பேரை வச்சே இவங்க வந்து வண்டியை ஓட்டிகிட்டே இருக்காங்க. இதில் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தா ஃபேன்ஸ் தான் ரொம்ப அஃபெக்ட் ஆகிறாங்க. ஒருத்தரும் போய் டிக்கெட் வாங்குறான், 3500 5000 6000 7000 அவன் கஷ்டப்பட்டு அவன் டிக்கெட் வாங்கி வீட்டில் அவங்க பசங்களுக்காக அவங்க போய் மேட்ச் பார்க்கணும் அப்படின்றதுக்காக போய் டிக்கெட்லாம் வாங்குறாங்க. கடைசி மேட்ச்சு இவங்க பயங்கரமான போங்கெல்லாம் அடித்தாங்க. என்னென்னா தோனி அன்றைக்கி கண்டிப்பாக ஆட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இதெல்லாம் வருது. அப்படியே அந்த டிக்கெட் சேல்ஸ் ஹைப் பண்ணுறதுக்காக இதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தோனி வரவே இல்லை உள்ளே. கடைசி அந்த லேப் மட்டும் தான் பண்ணார், மற்றபடி அவருக்கு ஆடலை, எதுவுமே செய்யலை. ஸோ இதை வச்சே வர்றாங்க. இன்னொன்று, தோனியை வந்து இவங்க மதிக்கிறது இல்லை, சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் மதிக்கவே இல்லை. அதுதான் வந்து பெரிய நியூஸ் இப்போ வந்துட்டுருக்கு. தோனிக்கு நிறைய இதில் உடன்பாடே இல்லை, ஆனால் இவங்க வந்து வேறு மாதிரி ராங் டீம் செலெக்ஷன் போயிட்டுருக்காங்க. ஸோ தோனி இல்லாமல் இந்த டீமோட நிலைமை என்னன்றது இப்போ தெரியுது பாருங்கள். ஒன்றுமே இல்லை, சுத்தமாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை, இன்டென்ட் இல்லை, எதுவுமே இல்லை. ஆர்சிபி பாருங்கள், ஆர்சிபி எப்படி விளையாடுறாங்க செய்கிறாங்க, ஆனால் இவங்க வந்து இவ்வளோ கேவலமாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ எல்லாருமே இப்போ சிஎஸ்கேவை மார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மெயின் திங் என்னென்னா, தோனிக்கு இவங்க மரியாதை கொடுக்கல, தோனியை மதிக்கலை, இவங்க டீமை ஒரு டீமாகவே பார்க்கல, அப்படியே வச்சு இவங்க பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்ருக்காங்க. அந்த நேமை வச்சு இவங்க யூஸ் பண்ணி இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க செய்கிறாங்க. ஆனால் இதில் அஃபெக்ட் ஆகிறது யாருன்னு பார்த்தா ஃபேன்ஸ். ஸோ ஃபேன்ஸுன்றவங்க யோசிக்கணும். ஃபேன்ஸு இது யோசிக்க வேண்டிய விஷயம், கண்டிப்பாக யோசிக்கணும். 3500 5000 கொடுத்து நீ போய் டிக்கெட் அங்கே போய் வெயிலில் காஞ்சி எல்லாம் செஞ்சு ஒன்றும் இல்லாமல் கடைசியில் இவங்க தோற்று எலிமினேட் ஆகி வெளியே வருவாங்க. எதுவுமே இல்லை. எலிமினேட் ஆகிறது பிரச்சனை இல்லை, ஒரு வருஷமும் கப் அடிக்க முடியாது. ஆனால் இன்டென்ட் இருக்கா, ஜெயிக்கணுன்ற இன்டென்ட் இருக்கா? ஆனால் பார்த்தீங்கன்னா ஜீரோ, இல்லவே இல்லை. அது தோனி என்னைக்கு அவர் கரெக்டாக வெளில வந்தாரோ அதுலேருந்தே அது போயிடுச்சு. அது இருக்குமாவும் நம்மளுக்கு தெரியாது. ஒரு வருஷமும் இதே கதை தான். திரும்பவும் வில் கம் பேக் ஸ்ட்ராங்கர் நெக்ஸ்ட் இயர் அப்படின்ற இதில் தான் இருக்குது. என்ன கதை நடக்குதுன்றது யாருக்கும் தெரியல.